ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமிபுத்திராய தீமகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத். வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். சார், வீட்டுக்கு போனாலே மனமே நிம்மதி இல்லை சார், மனமே ஏதோ பிரச்சனையாக இருக்குது, மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீட்டில் போனாலே கொஞ்சம் ஏதோ பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த நிகழ்வை அட்சய வாஸ்து முறையில் நம்ம எப்படி பார்ப்போன்றதை பார்க்கலாம். உதாரணமாக சில லக்னங்களுக்கு நான் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம இப்போ உதாரணமாக ஜாதகர் அட்சய லக்னம் மேஷத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்க வீட்டில் மேற்கு பக்கம் எப்பயுமே குப்பைகளை சும்மா ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்பப்போ கிளியர் பண்ணி அந்த இடத்த நீட்டாக தான் வச்சுக்கணும். அது தெரியாமல் இவங்க அந்த மேற்கு பக்கத்து குப்பையை வச்சுக்கிட்டு தேவையில்லாத பொருட்கள்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதுவே அவங்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு சொல்ல முடியும். அதே போல் இப்போ ஜாதகர் துலாம் அட்சய இலக்கணத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இவங்க நீர்த்தேக்கம், அதாவது வாட்டர் ஸ்டோரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுடைய வீட்டின் கிழக்கு பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா அதுவும் இவங்களுடைய மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த வீட்டில் வசித்தாங்கன்னா பாதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு சொல்ல முடியும். அதே போல் இப்போ உதாரணத்துக்கு ஜாதகர் ரிஷப அட்சய இலக்கணத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னா இவங்க வீட்டில் வடமேற்கு திசையில் பூஜை அறை வச்சாங்க அப்படின்னா மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சஞ்சலம் அடையக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு சொல்ல முடியும். அதுவே பாசிட்டிவாக இருக்காது. இப்போ வடமேற்கில் அந்த இடத்துல பூஜை அறை ரிஷப அட்சய இலக்கணத்தில் பயணிக்கும்போது வச்சோம் அப்படின்னா மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் பாதிக்கப்படும். அதே போல் இப்போ ஜாதகர் விருச்சிக அட்சய இலக்கணத்தில் பயணிக்கிறாரு. இந்த வீட்டில் அவங்க வீட்டில் தென்கிழக்கு திசையில் செப்டிக் டேங்க் இருக்குது அப்படின்னா அதுவும் இவங்களுடைய மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமாக இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது இந்த மாதிரி வீடுகளில் இந்த லக்னங்கள் அட்சய லக்னங்களில் பயணிக்கும் பொழுது இந்த தன்மைகள்லாம் இருந்துச்சுன்னா மனசு இந்த வீட்டுக்கு போனாலே ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி அந்த மாதிரி தன்மைகள் தான் இருக்கும். இந்த நேரத்தில் அட்சய லக்னம் பத்ததி மற்றும் அட்சய வாஸ்து முறைகளை உருவாக்கிய மதிப்புக்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.